ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, வானமே இடிந்து உன் தலையில் விழுகின்ற சூழல் வந்தாலும் உன் மனம் இப்படித்தான் யோசிக்க வேண்டும். என்ன தெரியுமா? என் சாயப்பா என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நீ சிந்திக்க வேண்டும். துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும். அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் மாறி போகுமா என்ன? அதே நேரம் உன் மனபாரம் குறையும் வரை விடாமல் ஓம் சாய்ராம் என்னும் நாம ஜபத்தை தொடர்ந்து சொல். கண்ணீர் பலன் தராது, ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு பலன் தரும். மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்வாய். அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். அது வேறு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும். இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? புரிந்தால் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு. என்னை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய், எங்கெங்கோ அலைகின்றாய். எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த தவறை நினைத்து நினைத்து நீ நித்தமும் வருந்தியிருப்பாய். நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல முறை உனக்காக உன் சாயப்பா நான் நிகழ்த்துவேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டு இருக்கின்றாய். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய். நான் உன் கண் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க காவலாக இருக்கின்றேன். நீ மறந்துவிட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை. நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனது கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை உன் சாயப்பா நான் முழுமையாக விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உன் சாயப்பாவான நான் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்துச் செல்வது என் கடமை. நம்பிக்கையோடு இரு, உன்னை நான் நிச்சயம் உயர்த்துவேன். பொறுமையாக இரு, உன்னோடு உன் சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன் என் குழந்தையே. முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும். அதற்கு நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன். கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன். அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஞானம் உன் ஆழ்மனதில் தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டாய். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?